புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறாங்களா? ஒரு அலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. அது பரவாயில்ல, விழிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தூங்கி கொண்டு இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாருடைய எதிராளின்னு சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய எதிராளின்னு சொல்லப்படல, பரலோகத்துக்கு எதிராளின்னு சொல்லப்படல. யாருடைய எதிராளி? நம்முடைய எதிராளியாகிய பிசாசு. உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் அவன் என்ன செய்கிறானா, விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ சத்துரு சேதப்படுத்துகிற ஒரு பகுதி இருக்கு, சத்துரு மோசம் போக்குகிற ஒரு பகுதி இருக்கு. ஆனாலும் அதாவது முழுமையாக அழித்து போடணுங்கிற ஒரு பாகமும் என்ன செய்கிறது, பிசாசுக்கு இருக்கு. சின்ன சின்ன சேதங்கள் தவிர அவன் முழுவதுமாய் விழுங்கினானா அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ நம்ம ஒரு பொருளை விழுங்கினா அது எப்படிதான் இருக்கும், அப்புறம் வெளியே வரும்போது அது வேற விதமா தான் என்ன செய்கிறது, வருகிறது. அவ்வளவுதான், விழுங்கினா சாப்டர் என்ன செஞ்சு முடிஞ்சு. அப்படிதான் அது பிசாசு நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக அவன் எத்தனை பண்ணுகிற காரியம் என்னன்னா, அவனை என்ன செஞ்சிடணும், அப்படியே விழுங்கி விட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசனுடைய அது அவனுடைய வாய்ப்புலதான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நீங்க தாவீதை பார்க்கும் பொழுது அவனுடைய ஆட்டுக்குட்டி எங்க இருந்துச்சு, சிங்கத்தின் வாயில இருந்துச்சு. சிங்கத்தின் வாயில இருந்துச்சு. அவன் போய் என்ன செஞ்சுட்டான், என்னுடைய ஆட்டுக்குட்டிய நான் தப்பிவிக்க என்று சொல்லி சிங்கத்தின் வாயிலிருந்து அவன் எடுத்துக்கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோ நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல என்ன செஞ்சிடும், சிங்கத்தின் வாயிலிருந்தும் தப்பிவிக்கப்பட்டேன்னு சொன்ன மாதிரி என்ன செய்யறோம், நிறைய நேரங்கள் உள்ள போகிறோம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கையோ காலோ வெளியே இருக்கு, இழுத்து போட்டுட்டார். எப்பா என்ன செய்கிறேன், ஆவியானவர் என்ன செய்கிறாரா, சத்துருக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். நம்ம பலவீனப்பட்டு நிறைய நேரங்களில் ஜெபிக்க வேண்டிய நேரங்களில், துதிக்க வேண்டிய நேரங்களில், ஆராதிக்க வேண்டிய நேரங்களில் நம்ம செய்யாம இருக்கிறதுனால அந்த சத்துருவின் தாக்கத்துல நம்ம என்ன செய்யறோம், பாதிக்கப்படுகிறோம். பாதி பெயரும், முக்காவாசி பெயருது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அந்த சத்துருக்கு விரோதமாக கொடியேற்றி நம்மளை என்ன செய்கிறாரு, இழுத்து விட்டுறாரு. கையை பிடிச்சி காலை பிடிச்சி தூக்கி கொண்டு நிறைய நேரங்களில் நம்ம நீங்க யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தா நிறைய நேரங்கள் அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் பட்டாது பிடித்து தூக்கி போடுகிறார். இன்னைக்கு நிறைய நம்ம குடும்பத்துல அப்படி விழுங்குறதுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பேத்திகளா இருக்கலாம், குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், சாத்தானுடைய வலைக்குள்ள விழுக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய வல்லமை நம்ம ஜெபிக்கும் போது கடந்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை என்ன செய்ய போகிறார், விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை விடுவிக்க போகிறார். சாத்தானுடைய அந்த வஞ்சகமான காரியங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க போகிறார். நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 2 கொரிந்தியர்ல ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது, அதுல சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம் பார்ப்போமானால், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ இவனுடைய தந்திரமானது பல விதங்களில் செயல்படுது. எதற்காக நம்மை விழுங்குவதற்காக பல விதங்களில பிசாசானவன் என்ன செய்கிறான், அவனுடைய தந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறான். இப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது நல்ல தரமானவைகளை பார்க்கிறோம், எதுதான் சிறந்ததா வெளிப்படுது, பளிச்சு நமக்கு தெரிகிறது எதுதான் தெரியும், டூப்ளிகேட் தான் என்ன செய்யும் தெரியும். இப்போ ஒரு கம்பெனி நல்ல தரமான ஒரு கம்பெனி அப்படின்னாலும் அதை மிஞ்சிற அளவுக்கு டூப்ளிகேட்டான காரியங்களை போட்டு அவங்க 1000 ரூபானா இவன் 2000 ரூபான்னு என்ன செஞ்சுட்டு போயிடுறான், வித்துட்டு போயிடுறான். பார்த்தா கடைசியில பார்த்தா அது இருக்கும், கம்பெனியா இருக்கிறது. அதுல நம்ம நிறைய காரியங்கள்ல ஏமாந்து போகிறோம். அப்படிதான் பிசாசனவன் என்ன செய்கிறான், தந்திரமாக நுழைகிறவன் என்ன செய்கிறான்,
தந்திரமாக நுழைகிறவன். நீங்க பாத்தீங்கன்னா என்னாகமோ புஸ்தகத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்ப்போமானால், ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அங்கே பாலாக் என்கிற ஒரு அந்த ராஜாவின் இடத்துக்கு அவர்கள் வரும் பொழுது இந்த பாலாக் என்ன நினைக்கிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஜனம் பெருத்தவர்களா இருக்கிறார்கள், அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நிறைய சத்துருக்களை அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களை மடங்கடிப்பதற்கு அவனுடைய உள்ளத்துல பல தந்திரமான ஒரு யோசனை செஞ்சு வந்துச்சு. அவன் செய்த காரியம்னா அவங்களோட கூட நேரடியாய் போகல. நேரடியா போனா என்ன செய்ய முடியாது, அவங்களோடு கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதற்கு முன்பாக உள்ள பலத்த ராஜாக்களை இவர்கள் முறியடித்திருக்கிறார்கள். ஆகவே இவன் என்ன செய்கிறானா, பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அவன் வாயிலிருந்து என்ன பேசுறானோ அது அப்படியே நடக்கும். அவன் ஒரு ஆளை சபிச்சுட்டானா என்ன ஆகும், சபிக்கப்பட்டவர்கள். அவன் ஒரு நபரை ஆசீர்வதித்தான்னா அது ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பிழையாம் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆள் அனுப்பி அவனை பிழையாம் தீர்க்க தரிசியை வருகிறான். அப்ப பார்க்கும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் அதுல பிழையாமனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இடைப்படுகிறார். அப்புறம் திருப்பி இந்த ஜனங்கள் மத்தியில வரும் பொழுது அவன் நீங்க பாத்தீங்கன்னா அவனால அந்த ஜனத்தை என்ன செய்ய முடியல, சபிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் அப்படின்னா, அவர்களை நடத்துகிற தேவன் ஒருவர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை மேற்கொள்ள முடியாது என்பதை இந்த பிழையாம் அறிந்து கொண்டான். இந்த ஜனம் பெருத்த ஜனமா இருக்கிறது. நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதுல அந்த பிழையாம் அங்கே சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பார்த்தனா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிங்கத்தை போல அவர்கள் என்ன செய்வார்களாம், படுத்திருப்பார்கள் அப்படி சொல்லி அவன் தன்னுடைய வாக்கியத்தை அவன் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், இந்த ஜனம் லேசான ஒரு ஜனம் அல்ல, இந்த ஜனம் சிங்கத்தை போல அவர்கள் படுத்திருப்பார்கள் அப்படி சொல்லி அதுல என்னாகும் புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு. அதுல 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார் அப்படி சொல்லி அவன் சொல்லும் போது சொல்லுகிறான். எப்படி இருக்கிறாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள், எப்படி இருக்கிறாங்க, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து இருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுப்ப முடியாது, சிங்கத்தை எழுப்ப முடியுமா கிட்ட போய், அவ்வளவுதான், அவையனது காலி. அப்போ இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஜனம் படுத்துதான் இருக்கும். எப்போ என்ன செய்யும், அது படுத்து இருக்கும். ஒருவர் எழுப்புவார். அவர் எழும்பும் போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கடந்து போயிடுவாங்க. எங்க எப்போ புறப்படணும்னு சொல்லி தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அது வரைக்கும் இந்த ஜனம் கர்த்தருடைய பிள்ளை. நம்ம அப்படிதான். நான் இதை தியானிக்கும் போது எனக்குள்ளே ஒரு பலன் வந்தது. எப்படின்னா, கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எந்த சத்துருவின் வல்லமையா இருந்தாலும் அது நம்ம என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் வானாதி வானங்களை சர்வ வல்லமையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கோணலான நேராக்க முடியாது. அவர் நேராக்கி வைத்திருந்ததை எவராலும் கோணலாக்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய தெய்வம் நம்மோடு கூட வழி நடத்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அந்த பெருத்த ஜனமாக அவர்கள் இருந்தார்கள். அவன் நினைத்தான் இந்த ஜனத்தை மோதி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இங்கே சத்துரு ஒரு யோசனை பண்ணினா இவர்களை என்ன செய்ய முடியாது, நேரடியாக போய் ஜெயிக்க முடியாது. ஆகவே ஒரு தந்திரமான ஒரு யோசனை பண்ணி என்ன செய்தான் நீங்க பாத்தீங்கன்னா, என்னாகமோ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இங்க இவன் நினைத்தான், ஏன்னா அதான் பிசாசின் தந்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நேரடியாய் வந்தான்னா சிப்போ இயேசுவின் நாமத்தினாலே நினைச்சுருவோம், சொல்லிடுவோம். இப்ப தலையை விரிச்சு போட்டுட்டு ஒரு பிசாசு நாக்கை நீட்டிட்டு ஆடிட்டு இருக்குன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கும் பயப்படுறா கேஸ் இருக்குன்னு அதை சொல்லல. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அது நம்ம அறிந்துகிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், அதை
துரத்திடலாம். ஆனா இங்க நீங்க பார்க்கும் பொழுது இவன் என்ன நினைத்தான்? தந்திரமான ஒரு காரியத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இவர்களை ஜெயிக்க வேண்டுமானால் என்ன செய்தான்? அவர்களோடு கூட இந்த மோவாபியரோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வைத்தான். முதலாவது என்ன செஞ்சான்? அவர்களோடு கூட அவர் இணைக்கப்பட வைத்தான். அவர்கள் விருந்துகளை உண்ண வைத்தான். அவர் வீட்டுக்கு வரவழைத்தான். பண்டிகைகளுக்கு அவர் போக வைத்தான். நடந்தது என்ன? அவர்களோடு கூட வேதம் சொல்லுகிறது, வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வாதையினாலே அவர்கள் செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டு போனார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு பிசாசின் தந்திரங்கள் நம்முடைய குடும்பங்களில நேரடியாய் வருகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளையோ ஏதோ ஒரு காரியத்துல உறவின் அடிப்படையில இன்னைக்கு ஆணித்தரமான எனக்கு இந்த காரியம் உணர்த்தப்பட்டது. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய, அதாவது தொழிலா இருக்கலாம், ஏதோ இருக்கலாம், இதை செய்தா நல்லா இருக்கும், ஏதோ தேவையில்லாத காரியங்கள், ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை செய்து அவன் என்ன செய்கிறான்? அப்படியே அவனுடைய காரியங்களை அவன் என்ன செய்கிறான். சிங்கத்தை போலவும் அதை படுத்து கிடந்திருந்த அந்த ஜனங்கள் விழ பண்ணுறதுக்கு காரணம் இந்த பிசாசனுடைய தந்திரமான ஆலோசனை என்ன செய்கிறது? இருக்கிறது. இவற்றை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிசாசின் கிரியைகள் அது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் நம்ம கூட அநேக நேரங்கள் நம்ம அதை உணர்கிறோம். இவைகளை மேற்கொள்வதற்கு இந்த தந்திரத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். தேவனோடுக்குள்ள ஒரு உறவு நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு உறவை நம்ம வைத்துக் கொள்ளணும். கிறிஸ்துவ வாழ்க்கையினால அப்படிதான் தேவனோடு கூட ஒரு உறவு நமக்கு இருக்கணும். இயேசுவானவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார்? தனியே இருக்கல, யாரோடு கூட இருக்கிறேன்? பிதாவோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் 33 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் இருந்தார். பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் அவர் ஒருவேளை வீட்டுல இருந்த 30 வருடங்கள் என்ன செய்தார்? அவர் குடும்பத்தோடு கூட தான் இருந்தார். இப்ப நம்ம நினைக்கிறோம், எப்படி தேவனோடு கூட இருக்கணும்னா எப்படி நம்ம அப்படி சன்னியாசியா தான் இருந்தா இருக்க முடியும்? அப்படி அல்ல. குடும்பத்தினோட கூட இருந்தாலும் நம்முடைய இருதயமானது தேவனோடு கூட இருக்கணும். பிள்ளைகளோடு கூட இருக்கலாம், கணவரோடு கூட இருக்கலாம், பெற்றோர்களோடு கூட இருக்கலாம், ஒரு தொழிலோடு கூட நம்ம இசைந்து இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய உறவானது தேவனோடு கூட இருக்கணும். நம்முடைய இருதயமானது ஒரு தேவனோடு கூட நம்ம இருக்கணும். நீங்க நம்ம செல்போன் யூஸ் பண்ணுகிறோம், அது யூஸ் பண்ண அது செல்போன்ல என்ன இறங்குது? சார்ஜ் இறங்கிடும். யூஸ் ஆகலன்னா அது அப்படி இருக்கும். யூஸ் பண்ண அது என்ன இறங்குது? சார்ஜ் அப்படி இறங்கிட்டே வரும். அப்போ சார்ஜ் இறங்க நம்ம என்ன செய்யணும்? திருப்பி சொல்லுங்க, சார்ஜ் போடணும். அது சார்ஜர்ல போய் உடனே செல்போனை நம்ம மாட்டினாதான் திருப்பி என்ன செய்ய முடியும்? நம்ம யூஸ் பண்ண. இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப்னு ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த தேவனோடு கூட உள்ள உறவு துண்டிக்கப்படாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும். அந்த உறவை நம்ம என்ன செய்யணும்? துண்டிக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். அதுக்கு தேவனோடு கூட உறவு எப்படி நம்ம அது துண்டிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனை தேடுகிற காரியங்கள் நம்ம இருக்கணும். தேவனை துதிக்கிற காரியங்களை முதலிடம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கிற காரியங்களை முதலிடம் கொடுக்கணும். ஜெபிக்க முடிய நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கணும் போனோம். ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபிக்க முடியல. அதனால நிறைய குடும்பங்கள சந்தோஷம் இல்லை. அங்க நீங்க தேவனோடு கூட ஒரு உறவு இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். தேவனோடு கூட நம்ம இருப்போமானால் நம்முடைய, அதாவது பேதமையான காரியங்கள் மாறிவிடும். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா, சீசர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று கண்டார்கள். ஆனாலும் இப்ப எப்படி இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள் சொல்லி சொல்றாங்க. மற்றவர்கள் சொன்னாங்க, பிரஜாதி சொன்னாங்க, அவர்களோடு கூட இருந்த அந்த தேசத்தின் ஜனங்கள், யூதர்கள் சொன்னாங்க, எப்படி இவர்கள் பேச முடிகிறது? எப்படி இவர்கள் பேசுகிறார்கள்? படிப்பறிவில்லையே. மீன் பிடிக்கிறவர்கள், மீன் நாட்டத்தோடு கூட இருப்பவர்கள், அவர்கள் படிப்பறிவாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், இவர்களுக்குள்ள எப்படி இப்படி வந்தது அப்படின்னா, அவர்கள் தேவனோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவோடு கூட நாம் இருக்கும் பொழுது, அவருடைய உறவில நாம் இருக்கும் பொழுது, நம்மளை நம்ம யோசித்து பார்ப்போம். எவ்வளவு பைத்தியமா, நம்ம ஒண்ணுமே ஞானம் இல்லாத மூடத்தனமான நிறைய காரியம் யோசித்து பாருங்க. முன்னாடிலாம் வாடுறது கூட தெரியாது, எப்படி குடும்பம் நடத்தணும் தெரியாது. ஆனா ஆண்டவரை, நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்க நம்முடைய புத்தியில கூட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்?
கொடுத்தார். அதுதான் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த ஆண்டவர் நினைச்சுக்கிறார். அந்த பேதமை நீக்கி ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். இன்னும் நம்ம கிறிஸ்துவோடு கூட நம்ம நெருங்க ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். என்ன சந்தோஷத்தை? நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனா அவைகளின் ஊடே நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. சீசர்கள் சொல்லும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல அவர்கள் சொல்ற உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க வாசித்தீங்கன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 1 யோவான் 1:3-4ஆம் வசனம் 325ஆம் பக்கம் இருக்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே 4ஆம் வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுகிறோம். சீசர்கள், இந்த யோவான் தன்னுடைய வாழ்க்கை வைத்து, சீசர்கள் வைத்து அவர் என்ன சொல்கிறார்? எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும், அதாவது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே போல உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்குமானால், எப்படி எங்களால் இவ்வளோ உபத்திரத்திலும் வேதனைகள் மத்தியிலும் அடிகளின் மத்தியிலும் காவல்களின் மத்தியிலும் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா சீசருடைய வாழ்க்கை பெரும்பாலும் சிறைச்சாலையிலே தான் என்ன செஞ்சது இருந்தது. நிறைய பேருடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய சந்தோஷம் எடுபடவில்லை. ஆனாலும் அவர்கள் துக்கத்தோடு திரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த உபத்திரத்திலும் வேதனைகளிலும் நெருக்கங்களிலும் அவருடைய உறவு கிறிஸ்துவோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் ஒரு சின்ன காரியம் வந்தா போதும், அவ்வளவுதான், பைபிளை மூடிடணும், முழங்காலுக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஏற்கனவே ரெஸ்ட் கொடுக்குற ஆட்கள் தான் நம்மலாம். சொல்லவா வேணும்? ஒரு சின்ன காரியம், அதை ஆண்டவர் நான் எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன். அவர் என்னது இதே அவருக்கு என் செய்ய முடியாமையா இருக்கிறாரு. நான் கேட்டோம் என்ன செய்யறது இல்லை, தர்றது இல்லை. அவர் மேல போடுறது பழிய என்ன செய்யறது, அவர் மேல போடுறது. பாத்தீங்கன்னா சீசர்கள் அப்படி இல்லவே இல்லை. நிறைய நேரங்கள் அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவர்கள் சிறைச்சாலையில தான் அவர்கள் இருந்தார்கள். நமக்கு அப்படிப்பட்ட அனுபவம்லாம் ஆண்டவர் தரல. ஏன் தரல? ஏன்? அவ்வளவுதான், இதுக்கே தாங்க மாட்டேக்கும். சிறைச்சாலையில கொண்டு போட்டோன்னா என்ன செஞ்சிரும்? காலம் ஃபுல்லா அனுபவம். அதை சொல்லி சொல்லி இப்படி வச்சுட்டாரு நினைச்சுவோம். நம்ம இருப்போம். ஒரு சின்ன காரியம், ஏதோ ஒரு இழப்பா இருக்கட்டும், அவ்வளவு முதல் கோவம் வர்றது எங்க வரும்? இங்கதான் வரும், ஆண்டவர்கிட்ட தான் வரும். எது ஒண்ணு நமக்கு நடக்கல அப்படின்னா உடனே அங்க வரும், அந்த உறவுல வரும். டக்குன்னு என்ன இருக்குது? அந்த உறவு கட்டாயுது. யாரு கொடுக்குற யோசனை? இது யாரு கொடுக்குற தந்திரம்? பிசாசின் தந்திரம். நம்ம உறவை, தேவனோடு கூட உள்ள உறவு எதுலெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ நல்லா அறிஞ்சுக்கிடுங்க. அது ஜெபிக்க முடியாம ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது யாரால வருது? சாத்தானால் வருகிறது. அது யாரா இருக்கணும்? வீட்டுக்காரர் கூட எழுப்பிவிடலாம், பிள்ளைகளை எழுப்பிவிடலாம், மாமியாரை எழுப்பிவிடலாம், மருமகளை என்ன செய்யலாம், எழுப்பிவிடலாம். ஏதோ ஒரு காரியம் தேவ உறவுல உங்களை தடை பண்ண வைக்குதுன்னா, ஜெபிக்க விடாம, வேதத்தை வாசிக்க விடாம, கர்த்தரை துதிக்க விடாம அது வைக்குது அப்படின்னா, தேவ உறவை கெடுக்குதுன்னா அது பிசாசு நினைச்சிடும். அது ஒரு தந்திரம். உங்களை படுக்க வைக்கிறதுனா, எலும்ப விடாம படுக்க வைக்குதுன்னா, சாப்பிட விடாம படுக்க வைக்குதுன்னா அது பிசாசுனுடைய ஒரு தந்திரம். நம்முடைய உறவு என்ன செய்யணும்? தேவனோடு கூட இருக்கணும். பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தேவனோடு கூட நம்ம உறவு இருக்கும் பொழுது சத்துருவை நாம் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவை நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு உறவு நமக்கு இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு தேவனோடு கூட நாம் உறவை வைத்துக் கொள்ளுகிறது. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்ன செய்கிறார்? நம்மோடு கூட வருகிறார். யோவானின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனால் யோவான் சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம்.
யோவான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அடுத்தது அதே இதுல 29ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஹல்லேலூயா. இதுல மேல அவர் என்ன வசனம் அவர் சொல்லுகிறார்னா, நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்கு 29ஆம் வசனம், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறாரா? அவர் கூட இருக்கிறார். பிதாவானவர் என்ன செய்கிறது இல்லையா? தனியே இருக்க விடல. இவரு நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவைகளை செய்ய 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 தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் என்ன செய்யும்? வரும். அவர் நம்மோடு கூட என்ன செய்வாரா? இருப்பார். அப்போ அந்த ஒரு உறவு இருக்கும் பொழுது சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அங்க எலியா தீர்க்க தரிசனத்துல வருவோம். அங்க வந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:27. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாய் இருக்கும் என்றான். அது கீழே நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் சுத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்படு செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. நீ பாத்தீங்கன்னா இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் தம்முடைய அக்கினியை எலியாவுக்கு முன்பாக இறங்கி வர பண்ணுகிறார். அதற்கு முன்பாக இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரு சவால் இருக்கிறது. எலியாவுக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசி விக்கிர தீர்க்கதரிசிகளுக்கும் அங்கே ஒரு சவாலாக அங்கே நிற்கும் பொழுது இவன் சொல்ற, முதலாவது அவர்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்கிறான், நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கள் கூப்பிடுறார்கள், ரத்தம் வடிய தக்க கூப்பிடுகிறார்கள். ஆனா ஒரு உத்தரவு கூட என்ன செய்யலையா? வரல. ஒருத்தர் கூட ஆடலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கி இருக்கணும். அவங்க கூப்பிட்டதுக்கும் ரத்த சிந்தினதுக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? ஏதாவது இறங்கி உத்தரவு சொல்லியிருக்கணும்ல. இப்போ அதை எப்படி சொல்றது, குறி சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. அது இறங்கணுன்னே என்ன செய்யும்? அது பேசிருக்கு ஏதோ ஒன்று. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா, இங்க யாரு இருந்தான்னா கர்த்தரோடு கூட நிற்கிற எலியா இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட உறவிலே செம்மையா இருந்த எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒரு சத்தம் கூட போட முடியல. ஹல்லேலூயா. ஒரு சத்தம் கூட அங்க போட முடியாது. அதனால அவன் தைரியமா சொல்லுகிறான், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் அறிவிக்கிற தேவன் பெரியவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தபடினால்தான் அவன் சவாலாக அந்த பாகாலை தீர்க்கதரிசியிடத்துல விக்கிரகத்தின் தீர்க்கதரிசி அவன் சவாலா இல்லைன்றான். ஏன்னா இந்த ஆதிக்கம் செல்லாது, தேவனுக்கு உண்டாக இதனுடைய ஆதிக்கம் செல்லாதுன்னு அவன் அறிந்திருந்ததுனால்தான், தேவ உறவை அவன் செம்மையாய் வைத்திருந்தபடினால்தான் அவன் அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக, அந்த பிசாசுக்கு முன்பாக அவன் தைரியமாய் அந்த இடத்துல நின்றான். அது ஆடிச்சுன்னு பாக்குறீங்க? ஆடவே இல்லை. ஆடவே ஒருத்தர் கூட, ஒரு மனிதரிடத்துல இருந்து கூட ஒரு சத்தம் என்ன செய்யல, பிறக்கல். அதுட்டு இருந்து பிறக்காது, மனிதர்கள் மூலமா என்ன செய்யும்? அது வெளிப்பட்டு இருக்கணும். ஒருத்தர்கிட்ட கூட என்ன செய்யல, வெளிப்படலை. ஆனா இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், கர்த்தாவே எங்களை என்ன செஞ்சிரும்,
நினைத்தரலும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, எல்லாரும் பார்க்கும்படி நீர் உம்முடைய அக்கினியை இறங்க பண்ணும். ஒரே ஒரு கருத்தான ஒரு சின்ன ஜெபம். நிறைய வளப்பலாவே வளவளவலன் நம்ம ஜெபம்லாம் நிறைய நீண்டுகிட்டே போவோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பதான் அவருக்கு ஜெபத்தை கேட்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய உறவு சரியா இருக்குமானா அந்த அக்கினி அன்றைக்கு இறங்கி வந்தது. சத்துருக்கள் மத்தியிலே தேவன் பெரியவர் என்பதை காண்பிக்கும்படியாக அன்றைக்கு தேவ அக்கினி கடந்து வந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் அதே அக்கினியை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் போட விரும்புகிறார். சத்துருக்களை சுட்டு இருக்கிற அக்கினி அவர் போட விரும்புகிறார். நீங்க பிலிப்பை நீங்க பார்ப்பீங்கன்னா, பிலிப்பு சென்ற பட்டங்களை தோறும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. எப்படி அந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஆவிகள்லாம் அவ வர வர பிசாசுகள் அலறி ஓடிச்சான். எப்படி ஓடிச்சு? பிலிப்பு போகிற எல்லா இடத்திலும் பிசாசுகள் அலறி தன்னாவே அவன் துரத்தல. அவன் போனாவே என்ன செஞ்சிச்சு? ஆவிகள் ஓடினது. ஏன் சொன்னா, பிலிப்பு தன்னை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். தேவனோடுக்குள்ள ஒரு உறவு, ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே, வாசிக்க வேண்டிய நேரத்திலே, தியானிக்க வேண்டிய நேரத்திலே, துதிக்க வேண்டிய நேரத்தில் அவன் சரியாக அந்த உறவில் அவன் பலப்பட்டு இருந்தான். நம்ம நினைக்கிறோம், எனக்கு தூங்குறதுக்கே நேரம் கிடைக்கல, இதுல போய் எந்த உறவை போய் நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி என்ன செய்யறோம்? யோசிக்கிற. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசன் உனக்கு விரோதமாக அவன் உன்னை விழுங்கலாம் என்று சதி மோசம் பண்ணுகிறான். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்? அந்த ஒரு பலத்தோடு கூட இருப்பதற்கு அந்த தேவ உறவும் உன் வாழ்க்கையில் வேணும். அந்த விரிசல் இல்லாதபடிக்கு நிறைய பேர் இருதயங்களை எது இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்தின் சிற்றின்பங்கள் குடியிருக்கிறது, உலகத்தின் காரியங்கள் குடியிருக்கிறது, நிறைய ஆசையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். பலவிதமான உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்மை நிரப்பி இருக்கிறது, உலகத்தின் காரியங்கள் நிரப்பி இருக்கிறதுனால தேவனோடு கூட அந்த பிரசன்னத்தை நாம் உணர முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் அதை அழித்து போட்டு, இன்றைக்கு அதை ஆண்டவர் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட விரும்புகிறார். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், நான் போகிறேன், ஜெபிக்க முடியல. அநேகருடைய காரியம் அப்படிதான் இருக்கு. நான் ஜெபிக்கணும்னு போறேன், முழங்கால் போடுகிறேன், ஆனா எனக்கு அந்த ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியமே எனக்கு வருகிறது இல்லை. அதனால நாளைக்கு காலத்தை எத்தனை நான் ஓட்டி கொண்டு இருப்போம். ஒரு சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சமயம் அவர் நல்ல ரட்சிக்கப்பட்டு ஊழியர் செய்கிற அந்த சகோதரர் ஒரு நாள் ஒரு வாலிபனை சந்தித்தாரா. சந்தித்து அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். எப்பா நீ ஆண்டவருக்காக செயல்படணும், நீ எப்போ வருவா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னாரு, அண்ணே நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்ச பிறகு நான் என்ன செய்யலான் இருக்கேன், நான் வரலாம், ஆண்டவருக்காக நான் வரலான்னு இருக்கிறேன்னு சொன்னார். சரி, காலங்கள் போனது, 2 வருடங்கள் 3. திருப்பி ஒரு நாள் அவர் பார்க்க அந்த சகோதரனை, வாலிப சகோதரனை பார்க்க நேர்ந்தது. திருப்பி அவர் போய் பார்த்தார். எப்பா படிப்பெல்லாம் முடிச்சாச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாண்ணே நான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன், ஆனா இன்னும் படிப்பு முடிச்சாச்சு, எங்க அம்மாலாம் என்ன நம்பிதான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு திறமையான ஒரு வாலிபர். அப்ப என்ன நம்பிதான் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யணும், குடும்பத்தெல்லாம் நான் நடத்தணும். ஒரு வேலை வந்து கிடைச்சிட்டுன்னா நான் வேலை வாங்கி அந்த மாச சம்பளத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நான் வந்துருவேனே, ஆண்டவர் பக்கம் நான் வந்துருவேனே அப்படின்னு சொல்லி. காலங்கள் போனது, அவருக்கு வேலையும் கிடைத்தது, சம்பளமும் வாங்கியாச்சு. திருப்பி அவர் போனா எப்பா என்னாச்சு, சம்பளம்லாம் வாங்கியாச்சு, இப்பமாவது நீ ஆண்டவரை தொழுது கொள்ளலாமா, இப்பமாவது ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்ய வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அண்ணே நான் எல்லாம் வேலை கிடைச்சது உண்மைதான், ஆனா சம்பளம் வாங்குற சம்பளத்து போட்டு நம்ம உழுக்க எடுக்கிறாங்கண்ணே, ஃபுல்லா என்ன செய்யறாங்க, என்ன ஃபுல்லா வச்சு என்ன வேலை வாங்குறாங்கண்ணே, நான் உழவே முடியல அப்படி சொல்லி அவர் என்ன செஞ்சாரா சொன்னார். அப்புறம் அவர் சொன்னாரு, அதாவது இந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன செய்யலாம், சொந்தமா வைக்கலான்னு இருக்கேன். இப்போ கம்பெனியில போனா என்ன செய்யலாம், என்னை உழுக்க வாங்கிடுறாங்க, அதெல்லாம் நான் சொந்தமா ஒரு ஃபேக்டரி மாதிரி நான் வைக்கலான் இருக்கேனே, ஒரு மில் மாதிரி நான் வச்சு அதை நடத்தலான் இருக்கேன், அதுக்காக ஜோமன் அப்புறம் நான் வாரேன்னு சொல்லி. அதே போல் அவர் சொன்னபடியே அவர் அந்த ஒரு ஃபேக்டரியை அவர் வைத்து எல்லாம் அண்ண பிறகு திருப்பி அவர் வந்தார். அந்த சகோதரனை விடவே இல்லை. ஏன்னா அவர் வாலிபருக்காய் ஊழி செய்கிற அந்த நபர் எப்படியாவது பிடித்துக்கிடணும்னு சொல்லி, எப்பா என்ன இப்பமாவது நீ எல்லா வேலையும் நீ ரெடி பண்ணிட்டியான்னு. ஆமாண்ணே நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆனா அந்த பாத்தீங்களா வந்துடலாம், ஆனா இதுல நான் வச்சுட்டு போனா அந்த வேலைக்காரங்க நான் இல்லைன்னா ஒழுங்காவே என்ன செய்ய மாட்டேங்காங்க, வேலை செய்ய மாட்டேங்காங்கண்ணே, நான் இருந்தாதான் என்ன செய்யறாங்க, இந்த வேலை செய்யறாங்க, அதனால நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இருக்க வேண்டியிருக்கு. ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு சொன்னா அவளை நான் என்ன செஞ்சிடலாம், அதுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துடலானே அப்படின்னு. சரியப்பா ஒரு கல்யாணத்தை ஆண்டவர்களுக்கு செய்யட்டும், உனக்கு வாய்க்க பண்ணட்டும். கல்யாணத்தையும் திருமணமும் முடிந்தது. அப்புறம் அவர் திருப்பி வந்தார். அண்ணே என்னாச்சுப்பா அப்படின்னு. என்ன ஒரே தலை சுத்துங்க, ஒரே வாந்திங்கிறா. என்ன இது வாந்திங்கிறா, அவன் மாசமா இருக்கானே, என்ன செய்ய, குழந்தை பெத்த பிறகு என்ன செய்யறேன்
வரேன். அவரும் கடந்து போயிட்டாரு. எத்தனை வாட்டி போய் சந்தித்திருக்காரு பாருங்க. அப்புறம் திருப்பி குழந்தை பிறந்த பிறகு அவர் போனாரு. அப்போ அவர் சொன்னார, கடைசியாக அவளுக்கு ஒரே, அதாவது சில அவளை நம்பி விட முடியாது, ஏன்னா அவளுக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அவள் திடீர்னு கீழே விழுந்துருவா, அதெல்லாம் நினைச்ச முடியாது, நம்பி நான் விட முடியாதுன்னே அப்படின்னு சொன்னா அவர் அதுக்கு பிறகு அவர் ஒன்றும் சொல்லலை, அப்படியே வந்தார். காலங்கள் கடந்து போனது. 2-3 வருடங்கள் கழித்து திடீரென்று சொல்லி அந்த சகோதரி ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்களாம். ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் உடனே ஓடி போனார். அவர் ஐசியூவில் வச்சுருந்து, திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி சரீரத்தில் வந்து மயக்கமாக வந்து ஐசியூவில் வச்சுருந்து. அப்போ இவர் போய் ஜெபிக்க போகும்போது இவரை பார்த்தோன்னே அவர் அழுதாராம். பேச முடியாது, எல்லா டியூப்லாம் போட்டு வச்சுருக்கு, பேச முடியாது, அழுதுருக்கிறார். கண்ணீர் அப்படியே சாரசாரையாய் வந்திருக்கு. அப்போ அவர் கேட்டிருக்கார், ஜெபித்துட்டு உனக்கு என்ன சத்தம் கேட்குது? அவருக்கு சொன்னாரா, என்னுடைய மில்லு ஓடுற சத்தம் என்ன செய்யுது, என் காதில் விழுந்துட்டே இருக்கு அப்படின்னு. அப்படியே அவர் என்ன செஞ்சு போனாரா, மரித்து போனார். அவர் அப்படியே வந்துட்டார். ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிற நேரத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா வீணடித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இல்லை, நாளைக்கு பார்த்துக்கிற ஆண்டவரே, நாளைக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, நாளைக்கு வேதம் வாசிக்கிற ஆண்டவரே, நாளைக்கு ஆராதனை செய்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிராமத்தில் நம்ம வைத்திருக்கிறார்னு சொன்னால் அதற்கு காவலாளி யார் தான்? நாம தான். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஆராதனைகளாக கடந்து செல்ல போகிறோம். இந்த பில்லி கிரகாம்ங்கிற ஒரு ஊழியக்காரன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்ல வல்லமையாய் ஆண்டவருக்காய் பயன்பட்ட ஒரு ஊழியக்காரன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களுடைய ஊழியத்தின் ரகசியம் என்ன? அப்படி ஊழியம் செய்ய வந்தார்னா அவருடைய ஊழியத்தில் அவர் செய்தி கொடுத்தால் லட்சக்கணக்காய் ஜனங்கள் இருப்பார்கள். அவர் செய்தி கொடுத்தோன்னா பேரலாக என்ன இருக்கும்னா பாட்டில்கள் இருக்குமா, அந்த சாரையம் குடித்த பாட்டில்கள் அப்படி மனம் திரும்புவார்கள். சிகரெட்டு பாட்டில் என்று சொல்லி அந்த கூட்டம் முடிஞ்சோன்னா லாரியில தான் என்ன செய்வாங்களாம், அந்த பேரலை வைத்து அந்த பாட்டில்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றிட்டு போவாங்களாம். அப்படியே எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படுகிற ஒரு எழுப்புதல் அவர் மூலமாக ஆண்டவர் பயங்கரமாய் இந்த பில்லி கிரகமை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த எழுப்புதலுக்கு உங்க மூலமாய் ஆண்டவர் செய்கிறதுக்கு என்ன காரணம், இப்படி செய்கிறதுக்கு என்ன காரணம் கேட்ட பொழுது அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஒரு ரூம்ல ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள், அதையும் தாண்டி ஒரு ரூம் இருந்ததாம். அந்த ரூமுக்கு கொண்டு போனார். கொண்டு போய் இதுதான் ரகசியம், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விழுந்து கிடப்பேன், விழுந்து கிடக்க மாத்திரம் இல்லை, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்க மாட்டாராம். ஆண்டவர்கிட்ட போவார், ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சொன்னார், என்னை நீங்க நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவர். உருண்டு பரலுவாராம். அந்த அதாவது எந்த ஒரு செய்தி கொடுப்பதற்கு முன்பாக என்ன நீங்க நம்புங்க ஆண்டவரே, உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன நம்புங்கன்னு பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடப்பாரு. ஆண்டவர் வந்து தோல்ல தட்டி, நான் உன்னை நம்புறேப்பா, நீ போய் ஊழியத்தை செய்யின்னு சொன்னவர்தான் அவர் என்ன செய்வாராம், கடந்து போவார். பெரிய மெராக்கல்கள்லாம் நடக்கிறது. பாவிகள் மனம் திரும்புகிறார்கள். எனக்கு அருமையான தேவனே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்காக நம்ம வாழ்ந்து நல்லா யோசித்து பாருங்க. நம்ம தேவனுக்காக நம்ம உறவு எப்படி என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார், உரிமையை உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா நாம் ஆகும் பொழுதே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை என்னை நம்புங்கப்பா, அந்த கிராமத்துல என்ன நீங்க வச்சிருக்கீங்களே, இந்த கிராமத்துக்காக என்ன நம்புங்கப்பா நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஒரு உறவு நமக்குள்ள இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் நம்மை இன்னைக்கு நிறைக்க விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவித தேவையில்லாத பாரங்கள் இன்னைக்கு மூடி இருக்கிறது. உங்க இருதயத்துல, என்னுடைய இருதயத்துல, உங்க இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத பாரங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற பாரங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீக்கி தேவனுடைய அக்கினியை ஆண்டவர் இறக்க விரும்புகிறார். அந்த தேவ வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனோடு கூட ஒரு உறவு இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவனோடு கூட உள்ள உறவு புதுப்பிக்கப்படணும். என்ன நம்புங்கப்பா, நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை நம்புங்கப்பா, என் கிராமத்துக்கு நான் இருக்கிறேன். உங்க குடும்பத்தை ஆண்டவர் நான் கையில கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கையில கொடுத்திருக்கிறாரு, நான் இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி என்னைக்காவது தேவ சமூகத்துல என்ன நம்புங்கப்பா. நிற்க முடிகிறதா? ஒரு தேவ உறவு உங்களுக்குள்ள இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை
வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பாரங்கள், உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், விசேஷமாக இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை தேவன் அகற்றி தம்முடைய அக்கினியை போட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளை அகற்றி தம்முடைய அக்கினியை போட விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் மாறி போக வேண்டும். அந்த தேவ உறவு இன்றைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். வாயினால் நாம் அறிக்கை செய்வோம். அப்படி எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்க இன்னைக்கு ஒரு விடுதலை வரும். சத்துருவினால் வந்த சேதங்கள் இன்றைக்கு நீக்கப்படும். சத்துருவினால் வந்த சேதங்கள் நீக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை பிடுங்கி எடுப்பார். சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் ரட்சிக்கிற தேவன், சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவன். இன்னைக்கு நமக்காய் இறங்கி வருகிறவர் தேவ பிள்ளையை, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்வார். தேவன் நமக்காய் இறங்கி கிரியை செய்வார். அன்னைக்கு பாகாலின் தீர்க்கதரிசியின் மத்தியில தேவ அக்கினியை கடந்து வர பண்ணினாரு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திற்காக, உங்களுக்காக, நமக்காக தேவ அக்கினி கடந்து வரும். தேவ அக்கினி கடந்து வரும். நம்முடைய எல்லைகள் எல்லாம் தேவ அக்கினி கடந்து வரும். நம்முடைய இருதயங்களை தேவ அக்கினி கடந்து வரும். இன்னைக்கு அந்த அக்கினியை தேவனிடத்தில் எல்லாரும் வாஞ்சியோடு கூட ஆராதனை செய்வோம். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, 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 எல்லாரும் கூப்பிடுங்க. தேவனே, தேவனே என்னை பலப்படுத்தும். தேவனே என்னை பலப்படுத்தும். என்னால என்ன முடியும்? யோசிக்காதீங்க. ஆமே, நான் வயதாகி விட்டது அவ்வளவுதான். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பலன் இன்னைக்கு வரும் உங்க மேல. தேவனுடைய பலன் உங்க மேல வரும். கர்த்தருடைய பலன் உங்க மேல வரும். ஓ ரிஷால ரகதரபா ரிகா பாத ராஷா லாகாதரபா. எல்லாரும் அந்நிய பாஷைகளோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் அந்நிய பாஷைகளோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை வருகிறது. இன்னைக்கு ஒரு விடுதலை வருகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், நீ தேவனை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு தேவையில்லாத சிந்தனைகள் மூடி வைத்திருக்கிற அந்த திரைகள் இன்னைக்கு விலகுவதாக. திரைகள் இன்னைக்கு விலகுவதாக. திரைகள் இன்னைக்கு விலகுவதாக. சிந்தனையினாலே வீணரானீர்கள். சிந்தனையினாலே வீணரானீர்கள். இன்னைக்கு வீணான சிந்தனைகள் உடைக்கப்படுவதாக. உடைக்கப்படுவதாக. ராகாபலகா ஈதா ராகாபரபா ஒரஷகரதரபா ரிகாபதரபாஷலா. எல்லாரும் அந்நிய பாஷையோடு கூட உடைகிறது. இன்னைக்கு உடைகிறது. சத்துருவின் வல்லமைகள் இன்னைக்கு உடைகிறது. ரிகாபதரபா ரிகாபதரபா. கர்த்தர் உங்க நாவில அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்க நாவில அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கூப்பிடுங்க. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆனவரே, கூப்பிடுங்க. எலியா அன்னைக்கு கூப்பிட்டான். ரிகாபதாஷே ரிகாபதாராபாஷே ரிகாபதாஷே ரிகாபதாஷலா ரகாதரா ரிகாதரா. ஒரு விடுதலை இன்னைக்கு உடைகிறது. சரீரத்தின் பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. ரிகாதரபா அரகாஷரபா ரிகாதரபலபா ரிகாதரபலபா. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியின் கிரியைகளை இன்னைக்கு அதம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவையில்லாத பலவீனங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத உறவுகள், பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருகிறது. சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. இன்னைக்கு சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. கூப்பிடு. நீ கூப்பிடு. நீ கூப்பிடு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடு. இந்த நேரம் நீ கூப்பிடு. ஒரு விடுதலை. இருள் விலகுகிறது. விடுதலை. உன்னை சுற்றி இருந்த இருள் விலகுகிறது. உன்னை நெருக்கி இருந்த விரல் விலகுகிறது. பாரம் விலகுகிறது. அக்கினி
மாத்திரம் ரகதகத ரிகபதரப ரிஷரகதரப ஒரு அனல் காற்று வீசட்டும், ஒரு அனல் காற்று வீசட்டும். ரிகபதரப அக்கினி பொறி விடுவதாக. ஓராதரஷே ரிகதரபஷே லிகதரபஷல ரகதரபல. கேளுங்க 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 கேளுங்க. பெரிய பர்வதம் இனிய மாத்திரம் உடைகிறது. இன்னைக்கு உனக்கு முன்னாக இருந்த பெரிய பர்வதம் உடைகிறது. ராக்கா ஒரு வல்லமை பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரி. ரீமாதா ராபா ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. ரீமாதா ராபலா ஒரு வல்லமை இறங்குகிறது. ரீஷாக்கா பதரபலா ரீகாதா ராபலா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரிசி 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 லோ லோ ரோ தோ தோ தோ. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரீமாதா ராபலா ரீகாதா ராபலா ரிஷாலரதரபலா ரீகாதரபலா. அது ராகாபரபா திரும்பி ஓடுகிறது, திரும்பி ஓடுகிறது, திரும்பி ஓடுகிறது. ரீமாதரபலா ரீகாதரபலா ஓடுகிறது ஓடுகிறது. ரீமாலரதா ரீகாதரபலா. ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடுகிறான், ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடுகிறான். தேவன் உனக்காய் கிரியை செய்கிறார், தேவன் உனக்காய் கிரியை செய்கிறார். மணியா 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 ரகதரபா. கேளுங்க கேளுங்க. ஓடுகிறான் இன்றைக்கு, ஓடுகிறான் இன்றைக்கு, ஓடுகிறான். உன் வார்த்தைகளை பார்த்து ஓடுகிறான். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடல, ஓடுகிறான் ஓடுகிறான். ரீமா ஷேரா வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. இன்னைக்கு தேவன் கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். பீட்டாசே பீட்டாசே பீகா சலாதா பீட்டாரசே மிகா மிகா லத ரச லத ரபா ஆச்சு ரிசி கம் நோ ஹந்த நிகா நோதனி மெட்டா துடி சட்ட லகுதுடி மீச்சா கதா ரதனி மீட்டின் மார லசி நாக தோர்பி பீலா தன்மி லசி லகதரபலபோ. எல்லாரும் 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 இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாயில, இன்னைக்கு உங்க வாயில அந்த அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும். உங்க நாவுகள் புதுப்பிக்கப்படட்டும், நாவுகள் புதுப்பிக்கப்படட்டும். அக்கினி மயமான நாவுகள். ஓரா ஓரா ஓரா. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரி. அக்கினி மயமான வல்லமை, அக்கினி மயமான வல்லமை. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கை திறப்புகிறார், உன் வாழ்க்கை திறப்புகிறார், உன் வாழ்க்கை திருப்பப்படுகிறது, உன் வாழ்க்கை திருப்பப்படுகிறது. ரீசே ரீசா ராஷே ரீகாதா ராஷே. வல்லமை வல்லமை ராமாதா. ஓ ஹாபா லாகாதா ஷே லாகாதா ஷே ஓ ராகாதா ஷே. உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். போட்டி போட்டி போட்டி. மோனா லாதா டாஷா டாகாதா. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ரீமா பா பா பா. தட்டுங்க தட்டுங்க. ராகா பா கா ரிஷாலா தா ராகா பா தாரா ரீகா பா லாதா ராதே ரீகாதா ராஷே. கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், உன் பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறார், எடுக்கிறார். இன்னைக்கு உறவின் முறையில சாத்தானால் கட்டி இருக்கிறவர் இன்னைக்கு விடுவிக்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். மேராலா 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 ராதாஷே ரீகாபாதா ராஷே ரீபாதா ராஷே காலாதா ராஷே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. ரீமா பாபாலா ரீஷாலா ராகாபா. வெற்றி உண்டு சகோதரி, உங்களுக்கு வெற்றி உண்டு சகோதரி, வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ரீ பாபாலா ஷேகா ராதா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ராகனாஷே ராகனாஷே ரிகபாதாஷே ரிகபாதாராஷே. ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில பின்னாடி ஆமை நிறையவருடைய சரீரத்தில் பின்னாடி இருந்து சேதப்படுத்தினவர்கள் இன்றைக்கு விலகி இருக்கிறார். பின்னாடி இருந்து உன் சரீரத்துக்கு விரோதமாய் பின்னாடி இருந்து அந்த சத்துருவின் கரம் இன்றைக்கு விலகி இருக்கிறது, சத்துருவின் கரம் விலகி இருக்கிறது. பதிவிருந்த சத்துருவின் கரம் இன்றைக்கு விலகி இருக்கிறது, விலகி இருக்கிறது சகோதரி, விலகி இருக்கிறது. இன்றைக்கு 7 வழியா இன்றைக்கு அவன் ஓடினான், ஓடினான். ரீமா பா பா பாஷே ரீகா பா தாஷே லீகா தா ராஷே கா பா ரா. எல்லாம்
துதிங்கள கர்த்தரை துதிங்கள. ஒரு மாற்றம் இன்றைக்கு, ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி சொல்லுவேன். எங்கேசு ஜீவிக்கிறார், எங்கேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அப்படியே நம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் நம்மை நடத்தினவர், தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், இந்நாள் மட்டும் பாதுகாத்து வைத்திருந்த தேவன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. சத்துரு எத்தனைதான் மோசம் போக்கிறாரு, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினா, ஆமென், ஆதரவாய் கர்த்தர் வந்திருக்கிறபடினா, இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், நமக்காக கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜான்னு சொல்லுவோம். நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, நீங்க எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி ராஜா, நன்றி நன்றி. சத்துருக்களோடு கூட போராடி எங்களுக்கு ஜெயத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அக்கினியை நீங்க இறங்கி வர பண்ணினதற்காக நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, அப்படியே உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.